திரு ஜான் மோரிஸிடம் பேசலாம் சார். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? நல்ல விஷயம். இந்த 12 lakhs ப்ளஸ் இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 75,000 இது கொடுத்தாங்கன்னா 12,75,000. ஏன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை நிறைய சேலரியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க சம்பளமும் சரி, ப்ரைவேட்டும் சரி. அது ஒரு நல்ல விஷயம். அதில் இந்த சேவிங்ஸ் முன்னாடி, அதாவது நீங்கள் செலவு பண்ணனா சேவிங்ஸுக்கு வரக்கூடிய இது இருக்குல்ல, அந்த இப்போ ஹவுஸ் லோனெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ உள்ள அந்த லிமிட்டில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 1.5 lakh 2 lakhs. இப்போ ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தாங்கன்னா 10 lakh 20 lakhsங்கிறது வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மேடம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். எல்லாரோட ஒரு பாப்புலர் டிமாண்ட் அது ஃபஸ்ட்டு சொல்ல போனால். ரெண்டாவது ஒரு சாதாரண மக்களுக்கும் நம்ம மெடிக்கல் ரீச் பண்ணுறதுக்கு சார் அழகாக சொன்னாங்க. அந்த இதை பொறுத்தவரையில் இப்போது எல்லாம் மற்ற அயல் நாடுகள் எடுத்திங்கன்னா மெடிக்கல் கம்ப்ளீட் ஃப்ரீங்கிற அளவுக்கு ஆயாச்சு. அதேமாதிரி குவாலிட்டி வித் இது பண்ணணும். அதுமாதிரி நான் எப்போவுமே எல்லா டைமும் சொல்கிறது, இப்போ நமக்கு எப்படி ஒரு விஷயம் நான் இன்றைக்கி ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணலைன்னா நாளைக்கிலேருந்து பெனால்ட்டி. இப்போ நம்மளே இன்றைக்கி இந்த டைமுக்கு இப்போ நடக்கலைன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி அதர் சைடுக்கும் நம்ம வரி பணத்தில் தான் அந்த அரசாங்கம் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது நம்மளுடைய இது நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மக்களுக்காக மக்களால் நடத்தக்கூடியதுன்னு தான் நம்ம எப்போவுமே பேசுகிறோம். ஸோ அப்படி வரும்போது நம்மக்கிட்ட ஒரு சேலரிடு எம்ப்ளாயி அவங்க எந்த பொசிஷனில் இருந்தாலும் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் அந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். இன்றைக்கி நான் இந்த ஃபார்ம் இப்போ ஆர்ஓசி எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஃபைல் பண்ணலன்னா டெய்லி 100 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி. இப்போ சில இதுகள் நாங்கள் பார்க்குறோம் 20 lakh 30 lakhs பெனால்ட்டி கட்டினா அதோடு அவன் லைஃப் முடிஞ்சு போயிடுது, ஸ்கோப் இல்லாமல் ஆகிடுது. 2 நாள் விட்டு போச்சு, ஏதோ ஒரு காரணம் ஃபைல் பண்ணலை, அப்படியே போயிட்டு இருக்குது. இதே மாதிரி அதர் சைடுக்கும் கொண்டு வரணுங்கிறது என்னோட ஒரு பெரிய எதிர்ப்பு. நாங்கள் இதெல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்துருக்குறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீதர், இப்போ தொழில்துறையோட வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளோ ஒரு சாமானியனுக்கு அல்லது தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களை மையப்படுத்திய அறிவிப்புகளோ இதுல இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இது ஒரு தேர்தலுக்கு மையமாக வச்சுக்கிட்டு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. போன பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸஸில் அது ஒரு பிளாக் பஸ்டர் பட்ஜெட்டாக இருந்துச்சு. 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, சேலரிட் எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா 12.75 இருக்கும் டேக்ஸ் கிடையாதுங்கிற அளவுக்கு நிறைய லிபரலைசேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் குறிப்பாக சொல்ல போனால் சாமானிய மக்களுக்கு அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரி குறையணும். அந்த வரி குறைக்கிறது போன பட்ஜெட்லேயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. என்னுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நேர்முக வரியாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸஸாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல் ஏற்படாது. ஸோ சாமானிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி சலுகைலாம் போன பட்ஜெட்லேயே கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் இங்கங்கே டிங்கரிங் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மாதிரியா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் கூட 50,000லேருந்து 75,000 போன பட்ஜெட்டில் செஞ்சுட்டாங்க. வருஷம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது அது கொஞ்சம் ஒரு ஆம்பிஷியஸாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வராது. அங்கங்கே கொஞ்சம் சேஞ்ச் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் 2025 வந்துருச்சு. அதனால் கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணி அதை ஓவரால்னால் சேஞ்ச் பண்ணல, ரீபேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை மட்டும் அட்ரஸ் பண்ணுவாங்களே தவிர டேக்ஸ் ரேட்ஸோ அதெல்லாம் ஒன்றும் அட்ரஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன இந்த பட்ஜெட்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை இது மேம்படுத்துறதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி 10.5 lakh crores ஆன பட்ஜெட் சைஸ் ஆஃப் 51 lakh crores, நியர்லி 20% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே உங்களுக்கு இதே இருக்காது, ஃபண்ட்ஸே இருக்காது. ஆனால் இந்த கவர்மெண்ட் 20% இயர்மார்க் பண்ணியிருக்கு. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் இட் வில் கோ அப் டு 22% ஆஃப் த ரிவைஸ் இப்போ கொடுக்க போகிற பட்ஜெட். ஸோ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தொழில் வளர்ச்சி நடக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானம். ரைட். இப்போது இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளிவந்த போது அதில் ஜிடிபி பற்றின அந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 6.8லேருந்து 7.2 அப்படிங்கிற வளர்ச்சி இருக்குது. ஆனால் அது லாஸ்ட் டைம் சொன்னதை விட 7.4 சொல்லியிருந்தாங்க. அது இப்போ குறைவாக இருக்குது. இப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எட்டக்கூடிய இடத்துல நம்மளோட பொருளாதார சூழல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு மாடலாக நாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஜிடிபி இதை சொல்லும்போது தமிழ்நாடு, கேரளா, இப்போ சவுத்து எடுத்தோன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி இவங்களோட இன்க்ளூடிங் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு சார் சொன்ன அந்த எஜுகேஷன் அவங்க பேசும்போது சொன்னாங்கல்ல, இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிம்பாங்க.
நம்ம 2030 47 50% ரீச் பண்ணணும்னு மத்திய அரசு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சவுத் மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா இப்போவே 56% ரீச் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து யார் நல்லா செய்கிறாங்களோ எந்த மாநிலம் இங்கே இப்போ நார்த்தில் ஒரு பர்டிகுலராக இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு விஷயம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அதை மாடலாக எடுத்து அக்ராஸ் நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா அரசாங்கத்தோட கையில் தான் நம்மளோட எல்லா இதுவுமே இருக்குது. அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸோ அதனால் இப்போ ஜிடிபியும் சரி, அதே மாதிரி இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது வந்து ஒரு பெரிய காரியம். இப்போ பிஜி படிக்க போகிறது பசங்க வந்து நம்ம 2047 வரப்போகிறது தாண்டி போயாச்சு சில மாநிலங்கள். அப்போ மற்றவங்க என்ன செய்யணும் அப்படி அதில் தான் நான் அந்த அக்கௌண்டபிலிட்டி சொன்னேன். இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சொல்கிற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு ஆட்டோமேட்டிக்காக நடத்துகிறோம். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். மத்திய பட்ஜெட்ல தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களோட விலை உயர்வை கட்டுப்படுத்த தனி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று டாக்ட் அமைப்பினுடைய தலைவர் ஜேம்ஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக நியூஸ் 18 மண்டல செய்தியாளர் குருசாமிக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கலாம். கோவை போன்ற தொழில் நகரங்கள்லாம் இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பின்பு ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், கோவையோடைய அடையாளமாக இருக்கக்கூடிய உற்பத்தி சொல்லக்கூடிய வெட் கிரைண்டரு, பம்பு மோட்டார் செட்டுகள், கம்ப்ரஸர்கள், இதெல்லாம் இந்த கோவையோட அடையாளமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இங்கிருந்து வியாபாரம் செய்யப்பட்டது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் 18% போட்டு அந்த ஜிஎஸ்டியில் கொண்டு வந்த பிறகு அந்த பொருள் உற்பத்தி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பெரிய நெருக்கடி சந்திச்சு கொண்டிருக்கோம். அதே போல ஜாப் ஆர்டர் செய்யறோங்க. இந்தியாவில் வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய கம்பெனி கிடையாது. உங்களுக்கு கோவையில் தான் கிட்டத்தட்ட 30,000 to 40,000 பேர் வரைக்கும் ஒருத்தர் உற்பத்தி செய்யறவங்க அவங்க கொடுக்குற ரா மெட்டீரியல் வாங்கி மிஷினிங் செஞ்சு கொடுக்கறது கோயம்புத்தூர்ல தான் அதிகம். அந்த ஜாப் ஆர்டருங்கிறது நாங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜாப் ஆர்டருக்கும் 18% ஜிஎஸ்டி கொண்டு வந்து அந்த ஜாப் ஆர்டர் செய்கின்ற தொழில்கள்லாம் இன்னைக்கு கண்கூண்டாக பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் நூற்றுக்கணக்கான தொழில்கள் வந்து மாதம் ஒரு முறை வந்து கணக்கெடுக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்கிறோம், ஜாப் ஆர்டருக்கு வந்து நீங்கள் 5% கொண்டாங்க. அதே போல் வந்து நாங்கள் வந்து எங்கள் கோவையினுடைய அடையாளம் இருக்கக்கூடிய வெட் கிரைண்டர்கள், உங்களுக்கு கம்ப்ரஸர்கள், பம்பு செட்டுக்கு 5% கொண்டாங்க என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மூலப்பொருள்கள் இதுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருள்கள் வந்து உங்களுக்கு இரும்புகள், தாதுகள், எஸ்எஸ் மெட்டீரியல்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு காப்பர்கள், இதெல்லாம் தான் எங்களுடைய மூலப்பொருளாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி வந்து உற்பத்தியில் இருக்கிறோம். இந்த மூலப்பொருளோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி தங்கத்தோட விலை இருக்குதோ, நான் காலையில் ஒரு விலை சாயங்காலம் விலை மேலே மூலப்பொருள் விலை இப்போ அப்படி ஆகிட்டாங்க. இது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த விலையை நிர்ணயம் செய்வதற்கு இந்தியாவில் ஒரு கமிட்டி இவங்க போடலை. ஏன்னா மூலப்பொருளுங்கிறது தொழில்துறை ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும். அதனால தொழில்கள் அழிகிறது. அதனால் நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து மூலப்பொருள்களை விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கமிட்டி அமைக்கணும். தொடர்ந்து நம்ம சிறப்பு நிரலையை தொடரலாம். திரு ஸ்ரீதர், இப்போ தொழில்துறையினரோட இந்த கோரிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பட்ஜெட்ல வந்து எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்னால மூலப்பொருளுடைய இதை ப்ரைஸை நிர்ணயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இருக்கிறது ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியில் இருக்கோம். அதனால் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து ஒரு